கடந்த 15 வருடமாக பட்டியலின வகுப்பாருக்கு அளிக்க வேண்டிய 18% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு முறையாக வழங்கவில்லை. அதில் 2009ஆம் ஆண்டு அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு என்று தனியாக பிரித்து வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. அந்த நேரத்திலேயே அதற்கு நான் எதிர்ப்பு கொடுத்தேன். பல தலித் அமைப்புகளும் அதனுடைய ஆபத்தை உணரவில்லை. அதனுடைய விளைவாக கடந்த 15 வருடங்களாக தமிழ்நாடு அரசு 3% அருந்ததியருக்கு என்று ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 15% இடஒதுக்கீட்டிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்து விடுவதால் அந்த அருந்ததியர் அல்லாத தமிழ்நாட்டுக்கு பட்டியல் பெறக்கூடிய 76 சாதிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவேதான் இந்த 3% இடஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பட்டியல் பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதே போல அரசாங்க துறைகளில் ஒவ்வொரு சாதியினரும் எவ்வளவு சதவீதத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் கண்டறிந்து அதற்கு பிறகு முறையாக யாருக்கும் எந்த சமுதாயத்துக்கும் முன்னுரிமை இல்லாமல் அவரவருக்கு உண்டான பங்கை முறையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மே மாதத்திற்கு பிறகு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அந்த போராட்டத்து விளக்க கூட்டங்களாகத்தான் நான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த தமிழ்நாடு திமுக அரசால் கொண்டு வந்திருக்கக்கூடிய உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கருத்தரங்களும் கட்சி நிர்வாகிகளோடு கலந்துரையாடலும் நடத்தி வருகிறோம். இன்று ஏற்கனவே நான் 8 மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்து விட்டோம். இப்பொழுது இன்று 9வது மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டால் பிற சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆலோசனையும் மே மாதத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய போராட்டத்தில் திரளாக கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும் அது 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியிலே குடியிருந்து அந்த வனத்தை உருவாக்கிய மக்களை இன்று புலிகள் காப்பகம் என்ற பெயரிலே வெளியேற்றுகிறார்கள். எனவே அதுவும் தவறு. அந்த மக்களை அங்கேயே வாழ வைத்திட வேண்டும். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கே கொடுத்திட வேண்டும். மாநில அரசு தான் தவறு செய்கிறது என்று சொன்னால் மத்திய அரசும் 2006 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். எனவே மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு மாநில அரசுக்கு மட்டும் பங்கில்லை, மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசுக்குத்தான் அது அதிகமான பங்கு இருக்கிறது. எனவே 2006 வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அந்த மக்களை காப்பாற்றுவோம் என்று வரக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தில் 24ஆம் தேதி என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. அதிலே மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதே போல 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 7வது மாநில மாநாடு மதுரையிலே நடைபெறுகிறது. அந்த மாநாடு குறித்தும் இன்று ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது என்று சொன்னால், கடந்த 4 வருடங்களாக ஆட்சி இருக்கக்கூடிய திமுக
ஆட்சியில் தமிழக மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். இயற்கை வளங்கள் கொள்ளை போகின்றன. எனவே இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக இப்படி இருந்து நம்முடைய களப்பணிகள் எல்லாம் எப்படி துவக்க வேண்டும் என்று குறித்தும் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சேலம் மாவட்ட புதிய தமிழக கட்சி ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பட்டியலின மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. சமீபத்தில் புல்லட் ஓட்டுறதுக்காக ஒருத்தர் கைது வச்சிருக்காங்க. ஒரு கபடி விளையாடுறதுக்காக ஒரு தாக்குதல். இந்த மாதிரியான போக்குவரத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இதில் வந்துங்க வெளிப்படையாக பேசினா நீங்கள் போடுவீங்களா? போடுங்க, லைவ் தானே. அதாவது ஒரு கை தட்டினால் ஓசை வராது. தமிழ்நாட்டில் முக்கியமாக 2 அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய அமைப்புகளாக தென் தமிழகத்தில் புதிய தமிழகம் கட்சி 1996 துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் 2 முறை சட்டமன்றத்தில் இருந்து இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் உடனடியாக குரல் கொடுத்து வருகிறோம், போராடுகிறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிலோடு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பேரை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு தெரியும். அவர்கள் அது தென் மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, வடக்கு மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். அதாவது வேங்கவையில் ஒரு நீர் தொட்டியில் என்ன நடந்துங்கிறது தெரியும். அதுபோல் எண்ணற்ற பிரச்சனைகள் அதாவது பிரச்சனை நடக்கின்ற போதெல்லாம் நாங்கள் தோழமை சுட்டு என்று காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அதாவது சமரச போக்கு கையாடுறதுனால்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய உள்ளிடுக்கீடு கூட பாதிப்பு கூட இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய தவறான நடவடிக்கைகளை அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு காரணம். இதுவும் மட்டும் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். எப்பொழுதுமே 4 பக்கம் இருந்தும் தாக்குதல் இருந்தால் தான் அரசு செவிசாய்க்க முடியும். தாங்கள் ஒரு அமைப்பை கையில் வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைப்பை கையில் வச்சுட்டு அவர்கள் வாயுமூடி மௌனங்களாக இருக்கிற போது இந்த அரசு இப்படித்தான் மூவ் ஆக முடியும். ஆனால் நான் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் போகிற தேவேந்திரனுக்கு 3 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிப்பு நடந்தாலும் முதலறிக்கை நாங்கள் தான் கொடுக்குறோம். புதிய கட்சியாக தான் போய் பார்க்குறாங்க. அதே போல் மானாமதுரையில் புல்லட் ஓட்டுறது போது பாதிப்பு வந்தால் நாங்கள் தான் போய் நிற்கிறோம். அதுபோல் எல்லா இடத்துலையும் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இப்படி கூட்டணி தர்மம் அல்லது கூட்டணிக்காக தங்களுடைய அதை சொல்ல போனால் கண்ணை விட்டு சித்திரம் வாங்க போல சில தலித் அமைப்புகள் ஆளுங்கட்சியினுடைய எல்லா விதமான தவறுகளையும் சட்ட ஒழுங்கு செய்வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளையும் கொடுமைகளையும் சகித்து கொண்டு அல்லது அவர்கள் அதை கண்டும் காணாமல் இருப்பதும் இந்த சமூகத்தில் இது போன்ற தொடர்வதற்கு வன்முறைகள் தொடர்வதற்கு காரணமாக இருக்கிறதா கருதுகிறேன். அதே போல் திமுக இந்த அமைப்பை நாம் சரி கட்டிட்டோம், அவங்கள முழுங்கிட்டோம், டாக்டர் கிருஷ்ணசாமியும் புதிய தானே பேசுது அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க மத்தியில் இருக்குது. அதனால் தலித் அமைப்புகள் தங்களுடைய கடமையை சரி செய்யாதும் அவர்கள் பதவிதான் மிக முக்கியம், ஆட்சியில் இருக்கிறத கூட்டணியில் இருக்கிறதா முக்கியங்கிற கருதுதெல்லாம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் மேலோங்குவதற்கு காரணமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒட்டுமொத்த அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக இதையும் தாண்டி சமூக நீதி பேசக்கூடியது அவங்க சாதி ஒழிப்பு தான் பிரதானம் வந்தாங்க. அது எப்படி 2024 கூட சாதி இவ்வளவு உச்சகட்டம் வர முடியும்? அப்போ ஆதிக்க சாதி அல்லது சாதி அடாவடி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காவல்துறை துணை போகிறதாக அல்லது காவல்துறையை இயக்கக்கூடியவர்கள் துணை இருப்பதாக அல்லது அவர்கள் அதில் மௌனம் சாதிப்பதாகவே நான் பார்க்கிறேன். எனவே ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் வெளிப்பூச்சுக்காக வார்த்தை ஜாலத்துக்கு சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள் தவிர, ஆனால் யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சாதி ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்கள் காவல்துறை 1.5 லட்சம் காவல்துறை போர்ஸ் இருக்கக்கூடிய அதை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் அதில் மௌனம் சாதிக்கிறார்கள், கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பிடுற திருமாவளவன் பாஜகங்கிற ஒரு தீய சக்தி உள்ளார வந்துடக்கூடாதனாலதான் திமுகவுக்கும் இந்த கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இதை விட தீய சக்தி இந்த ஜாதி தினம் புல்லட் ஓட்டுனா வெட்டுறாங்க, நல்லா படிச்சா வெட்டுறாங்க, கபடி போட்டியில் ஜெயிச்சா வெட்டுறாங்க. இதை விட தீய சக்தி எது இருக்குது? இதை விட தீய சக்தியா? இதை விட தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பிறந்த சகோதரர்கள், தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய இளைஞர்கள் இந்த மாதிரி வெட்டுப்படுறாங்க. இதை விட என்ன பாஜக தீய சக்தி இவங்களுக்கு? முதல்ல இதையே பார்க்கட்டு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதல்ல
தங்களுடைய சமுதாயத்தை நீ எதையை வாங்கி ஓட்டு வாங்குறியோ, எந்த சமுதாயத்தை வைத்து உன்னுடைய அரசியல் தளத்தை உருவாக்குறியோ, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வர்ற போது துடிக்காம, இன்னொன்னு எங்கேயோ இருக்கு, டெல்லி இருக்கிறது, அவங்க வந்து என்ன, அவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கிறார்களா? அவர்களால் உன்னுடைய என்ன ஆபத்து? அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ, அது ஆட்சியில் வந்தாலோ நீ நிற்கிறது வேற. ஆனா இன்னைக்கு ஆட்சி இருக்கிறது யாரு? அதுக்காக உன்னுடைய சகோதரர்கள் வெட்டுனா, தலையை வெட்டினா, கழுத்தை வெட்டினா, காலை வெட்டினா, கை வெட்டினா நீ பேச அமைதி காத்துட்டு இருப்பியா? இதுதான் நீ இந்த சமுதாயத்துக்கு வந்து சேவைக்கு சேவையா? இதை விட துரோகம் என்ன செய்ய முடியும்? இதுதான் வந்து மடைமாத்தறதுங்கிற அர்த்தம். இதுதான் வந்து திமுகவுக்கு வந்து கம்ப்ளீட்டா கைக்கூலியா மாறுதுன்னு அர்த்தம். பிஜேபி சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் இது போன்ற தலித் அமைப்புகள் தலைவர் அவர்கள் வந்து விரைவில் அம்பலப்பட்டு செல்லா காசாக கூடக்கூடிய கால உருவாயிட்டு வருது. 2026 நடக்க போகுது. அந்த சமுதாய மக்களாலே அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வெளி உள்ளுக்கு இங்க பாருங்க, வெளி வந்துங்க 2011ஆம் ஆண்டு நான் வந்து அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்தேன். அப்பொழுது வந்து 8 தமிழர்கள் விடுதலை, 3 பேர் தூக்கு போச்சு. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஒத்தையாளா நின்று நான் வந்து 10 முறை சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணேன், மறியல் பண்ணேன். அந்த 3 தமிழர்களுடைய தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டது. அதே போல 2000 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. எல்லாரும் வந்து கூட்டணி இருக்கிறாரு, பேசாமல் இருப்பாங்க. நான் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தேன். 5 வருஷத்துக்கு அவங்களுடைய உறவு முறிஞ்சது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த சமூகத்தில் வந்து நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? எம்எல்ஏ, எம்பி, மந்திரிக்காக இல்லை. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், துணை இருக்கணுங்காக வந்திருக்கிறோம். அதான் நான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இல்லைன்னா அண்ணனுக்கு அம்பேத்கர் இது மாதிரி நடந்திருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அதை அடைஞ்சிருக்க முடியும். எனவே அந்த கடமையிலிருந்து தவறக்கூடாது. நான் வந்து அதுபோல் வந்து நீங்கள் கூட்டணியில் ஜெயித்தாலும் கூட நமக்கு வந்து இப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. எந்த மக்களுக்காக சென்றோமோ அந்த மக்களுக்கு தொண்டு, அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதை அவர்கள் செய்ய தயங்குகிறார்கள். திருமாவளவனுக்கு தொடர்ந்து திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு வெளிப்படையாவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுறாரு. நீங்களும் வந்து திருமாவளவன் வந்து இந்த மாதிரி சொந்த சமூகத்தை, அது மட்டும் இல்ல, பல வந்து இதே வந்து பூவை ஜெகன் ஒருத்தருக்காரு, அவரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு என்ன வாய் வந்தது? இவர் இந்த கூட்டில் இருக்காரு, அதிமுக கூட்டில் இருக்கிறாரு, வேற அமைப்புகள் தான் பேசாம இருக்கிறாங்க. பட்டப்பகலில் வந்து இன்னைக்கு வந்து பறையர் சமுதாயம் என்று அழைக்கிற ஆதிரார் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடுகள் கடந்த 15 வருஷமா போயிட்டு இருக்குது. எல்லா உயர் பதவியிலும் வந்து திட்டமிட்டே வந்து பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் உயர் பதவியெல்லாம் ஸ்டாலின் எடுத்து அவங்களுக்கு அருந்தீர் கொடுக்குறாரு. அதையும் கூட கேட்க முடியாதா? அதுக்கு வந்து கூட்டணி தடுக்குதா? என்ன பேசுறாங்க? வெறும் அண்ணல் அம்பேத்கர் பெயர் பற்றி நீளம் மட்டும் பயன்படுத்தினா போதுமா? அப்போ கண்டிப்பா வந்து இது பாதி ஒருத்தர் கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிற போது நடக்கதான் செய்யும். ஆனால் நான் ஒரு அமைப்பும் மட்டும் சொல்ல, வடக்கு மாவட்டத்தில் ஆதிராட சமுதாயம், பறைய சமுதாயத்தினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்கிறாங்களே தவிர, ஏதாவது ஆதாயத்தை தேடி தான் போகிறாங்களே தவிர, அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்தில் போராடுவதற்கு அதனால என்ன நடந்துட்டு போகுது? போராடணும், பதவி போனால் பரவாயில்ல, என்ன அதுக்காக பதவி தான் வந்தீங்களா? ஆனால் அம்பேத்கர் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு லா மினிஸ்டர் கூட விட்டு போட்டு வெளியே வரலையே, அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார்ல. இந்த எனக்கு வந்து அவமானமாக சொல்லிட்டு இந்த மதத்தை கூட வெளியே போனார்ல. அப்புறம் அவரை பேரை சொல்றீங்க, புத்திஸ்ட்னு சொல்றீங்க, ஆனால் அவருடைய பாதையில் ஒரு அடியும் கூட வைக்காம நீங்க பேசுறதுக்கு என்ன அறியது இருக்குது? அதனால இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல்ல வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த 2021 அதிகமான காரணம் இங்க சட்டமன்றத்தில் தட்டி கேட்பதற்கு ஒருத்தர் இல்லாததான் மிக முக்கிய காரணம். அதில் வந்து இவர்களைத்தான் நான் குற்றம் சுமத்துவேன். தமிழக வெற்றி கழகத்தோட 2026 தேர்தலில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவர் மாநில அரசையும் கடுமையாக எதிர்க்கிறாரு, இந்த மாதிரி சாதிய அடக்குமுறை என்ன இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி மத்திய அரசும் வந்து உங்களுக்கான இதை மறுக்குதுன்னு சொல்றீங்க, இல்ல செயல்பட மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இதனால இவங்க 2 பேர்த்தையும் தவிர்த்து தாவேகா கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா புதிய தமிழகம் கட்சி? இல்ல அப்படி ஒரு கூட்டணி வருதா? விஜய் தலைமையில இல்ல அப்படி ஒரு கூட்டணி வருதான்னு கேட்டேன். இல்ல அப்படி ஒரு கூட்டணி வருதான்னு கேக்குறேன். அதாவது நாங்க வந்து 2026 இன்று இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களே தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு வலுவான கூட்டணியை உருவாக்குவதில் வந்து புதிய தமிழகம் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி இது எப்படி அமையும் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது சொல்ல இயலாது. நீங்க
திமுக கூட்டணியை தோக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நாங்க தோக்கணும்னா அவங்களே தோத்துருவாங்க. எதன் அடிப்படையில் என்னென்ன காரணங்கள் இருக்கு? இன்னைக்கு நாளுக்கு நாள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் மக்கள் மத்தியிலிருந்து விலகி செல்கிறார். அதாவது அவங்களுடைய ஆட்சியினுடைய 4 வருட அலங்கோலங்கள், அதாவது தமிழ்நாட்டில் என்றுமில்லாத அளவுக்கு பாலியல் புகார்களுக்கு, அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு இல்லை பாலியல் அதுக்கு வந்து இளம் பிள்ளைகள் 3 வருஷ குழந்தை 4 வருஷ குழந்தை உள்ளாகுது. தினமும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு கிடையாது, கொள்ளை நடந்துகிட்டே இருக்குது. மக்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதாரங்களில் மக்களுடைய முன்னேற்றம் நடக்கலை ஆச்சுங்களா. ஸோ எல்லோருமே கடந்த 2021க்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் அவர்களுடைய கடன் தான் கூடிக்கிறதை விட அவங்களுடைய அசட்டு கூடலைங்கிறது தான் ஆதாரம். அதனால் திமுக ஆட்சியில் மக்கள் வந்து எந்த விதமான முன்னேற்றம் காணலை. அதனால வந்து மக்கள் வந்து நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்கள். மும்மொழி கொள்கை விவகாரத்துல புதிய தமிழக கட்சி நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி அரசியல்வாதிகளோட குழந்தைங்க இவங்கெல்லாம் சிபிஎஸ்ல படிக்கிறதாகவும் மற்ற சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறதாகவும் அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. நீங்க இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம், என்னை கேளுங்க, நான் அப்படி சொல்றேன். உங்களுடைய நிலைப்பாடு அதை சொல்லுங்க. அப்படி கேட்டேன் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த மும்மொழி கொள்கை, இரண்டு மொழி கொள்கை, ஒரு மொழி கொள்கை, இது எல்லாமே திமுகவினுடைய பித்தலாட்டம். அதாவது எத்தனை மொழியை கற்க வேண்டும் என்பது அந்த குழந்தை மற்றும் அந்த பெற்றோர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்ன மாற கல்வி, அதாவது வசதி படைத்த பெற்றோர்கள் சுவிட்சர்லாந்துக்கு படிக்க வச்சாங்க. அது விட கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கும் அதே போல் ஊட்டிக்கு அனுப்பிச்சாங்க, ஏற்காடுக்கு அனுப்பிச்சாங்க. அதை விட கொஞ்சம் குறைந்த குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் என்ன மொழி என்ன மொழியாக அங்கே பிரச்சனையாக இருக்குது? அங்கே வந்து தரமான கல்வி மட்டும்தான் பிரச்சனையாக தவிர மொழி பிரச்சனை இல்லை வச்சுங்களா. உலகத்தில் மனிதரோடு உறவாடுவதற்கு என்ன மொழி தேவையோ அதை அனைவரும் கற்றுக்கணும். அது வந்து அதுதான் பாடத்திட்டத்தை பொறுத்தவங்களும் இங்கே வந்து ஆங்கிலம்தான் இங்கே இருக்குது. இதே போல் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த 2 மொழி பேசக்கூடியவங்க ஏன் ஒரு மொழின்னு ஜப்பான் போல ஜப்பானி மொழி அந்த மொழி மட்டும் பண்ணி கொடுக்கலாம். யூரோப்பில் இருக்கிற பெருநாடு பிரான்ஸில் வந்து அங்கே இங்கிலாந்துக்கும் அதுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸு அரை மணி நேரத்துக்கு கூட போகக்கூடிய தூரம் தான். அங்கே வந்து ஃப்ரெஞ்சில் தான் மெடிக்கல் சொல்லித்தராங்க, எல்லாம் சொல்லித்தராங்க. ஏன் இவங்க ஆட்சிக்கு 1967 வந்தாங்களே, இவங்க ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாங்களே, ஏன் தமிழில் தான் நாங்கள் மருத்துவம் சொல்லிக் கொடுப்போம், தமிழ் தான் சட்டம் பயிலுவோம், தமிழ் தான் பொறியியல், தமிழ் தான் எல்லாம், ஒரு மொழி மட்டும் ஏன் இருமொழி என்ன? எதற்காக இந்த 2 மொழி 3 மொழி நீங்கள் பேசுகிறீங்க? அதாவது முதல்ல அந்த 3 மொழியை பொறுத்தளவு இது வந்து திமுக திட்டமிட்டு 2026 தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை தங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை அப்படியே மடைமாற்றம் செய்து மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு போகிறதுக்கு உண்டான திட்டமே தவிர இது தமிழ்நாட்டிற்குரிய எந்த குழந்தைகளுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் பலனளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது என்சிஆர்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய கல்வி திட்டத்தில் அது வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து அந்த எந்த கல்வி திட்டம் கொடுத்தால் இந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய நாலேஜ் விஸ்டம், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்கை உருவாக்க முடியுமோ அது மாதிரி ஒரு கல்வியை கொடுத்துருக்குறாங்க. அதில் டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ஆங்கிலம், தாய்மொழி இருக்கணும், அதே போல் இந்தியாவுக்கு கூட ஒரு மொழி இருக்கணும்னு சொல்லியிருக்குது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஹிந்தி படிக்கணுங்கிற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவர்கள் திரிக்கிறாங்க. அதாவது என்சிஆர்டி சிலபஸை சிபிஎஸ்சி இருக்கக்கூடிய திரிச்சு சொல்கிறாங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் முறையாக செயல்படல. திமுக வந்து இந்த மாதிரி 3 மொழி பேசக்கூடியது 2 மொழி பேசக்கூடிய சமயத்தில் சரியான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்து இந்த என்சிஆர்டி சிலபஸ் இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் எந்த இடத்துலாவது மொழி திணிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி விளக்குவதற்கு மத்திய அரசு தவறிவிட்டதோ என்றுதான் கருதுகிறேன். இதை பயன்படுத்தி கொண்டுதான் திமுக வந்து அரசியல் சித்து விளையாட்டு நடத்துகிறதே தவிர இந்த 3 மொழி கொள்கை என்று ஒன்றுமே இல்லை.
அப்படியே இருந்தாலும் கூட அது வந்து ஆங்கிலத்தில் வந்து சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் வந்து ஆங்கிலத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க. அப் டு +2 வரலும் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் இங்கிலீஷ். 8th வரலும் தான் ஹிந்தி. 10th வரலும் கட்டாயம் தமிழ் இருக்குது ஆச்சுங்களா. இதனால் 8 வரையிலும் ஒரு குழந்தை வந்து ஒரு ஹிந்தி எழுத்த கற்றுட்டா என்ன தப்பு வரப்போகுது? இங்கிருந்து நார்த் இந்தியா போகிறோம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸு பார்க்கலாம், ஒரு ட்ரெயினை பார்க்கலாம், என்ன பார்க்கறதுக்காக அவசியம் இருக்கும். இதனால் தமிழ் அழிஞ்சு போயிடுமா? தமிழ் திமுகவினால் தான் வளருதா? சிலப்பதிகாரம் வந்தது, மணிமேகலை வந்தது, குண்டலகேசி வந்தது, தொல்காப்பியம் வந்தது, திருக்குறள் வந்தது, எல்லாமே திமுகவால். தமிழெல்லாம் அழியாதுங்க, தமிழை அழிக்க முடியாதுங்க, மொழியெல்லாம் அப்படி எவ்வளோ போகக்கூடியது கிடையாது. இவர்கள் அரசியல் நோக்கத்தோடு தான் தேசிய கல்விக் கொள்கையை மொழியோடு சேர்த்து மும்மொழி என்று திசை திருப்பவர்கள் தவறான சிந்திக்கிறார்கள் தவிர, அந்த தேசிய அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கே தங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கும் இன்னைக்கு இருக்க ஸ்கில் பேஸ்டு பல திறன்களை வளர்ப்பதற்குமான ஒரு கல்வி இருக்கிறதுல ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் பேக்வர்ட் ஐபி எஜுகேஷனை விட இது வந்து ஒருபடி குறைவாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கல்வி திட்ட காலத்திலும் என்சிஆர்டி ஏற்றுக்கொள்ள, என்இபி வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது வந்து ஒரு சிறந்த கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. ஆட்சியாளர்கள் அன்னைக்கு 1949 கட்சி ஆரம்பித்த போது வேறு அஜெண்டா அவங்களுக்கு காங்கிரஸ் கிடைக்கல. அன்னைக்கும் காங்கிரஸ் இப்படி தான் படுத்துட்டே கிடந்தாங்க. அன்னைக்கும் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இதே தான் அந்த மத்திய அரசு இருக்கக்கூடியவர்கள் வந்து சரியாக பதில் சொல்லாதனால தான் இத்தனை நடக்குது. அன்றைக்கே ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் சரியாக போயிருக்கும். இன்றைக்கி வந்து அதை பயன்படுத்தி அன்னைக்கு வந்து ஹிந்தி தான் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. இப்போது மத்திய அரசு சரியாக இறங்கி இதுக்கு பதில் சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுதான் காலத்தா திமுகவும் இதையே பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணி தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் வந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டது மத்திய அரசால். நாளுக்கு நாள் வந்து அதாவது தமிழ் வழி பயிலக்கூடியவருடைய மாணவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருதுன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லையா? ஆச்சுங்களா? தமிழ் வழி பயில்வது மூலமாக அவர்களுக்கு எப்படி கதவுகள் சர்வதேச கதவுகள் திறக்க முடியும்? தமிழை கற்றுக்கொள்ளணும். அதுக்காக இன்னொரு மொழி எத்தனையோ பேர் ஜப்பான் படிக்கிறாங்க, ரஷ்யன் படிக்கிறாங்க ஆச்சுங்களா. அது மாதிரி இந்தியாவில் கூடிய ஒரு மொழி 8ஆம் கிளாஸ் வரலும் படிக்கிறதுல இதனால எப்படி தமிழ் அழிந்து விடும்? ஆனால் திமுக தொடர்ந்து இதில் வந்து தவறு செய்யக்கூடாது என்று தான் நான் அப்பீல் பண்ணுறேன். அவங்களுடைய கொள்கை வெற்றி பெறாது. அப்படி அவர்கள் வந்து தொடர்ந்து தங்கள் ஆட்சி இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டுக்குரிய ஏழை பிள்ளைகள், பணக்கார வீட்டுக்கு எல்லாம் மிடில் கிளாஸ், இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் உற்றார் உறவுகள் அனைத்து பிள்ளைகளும் லண்டனில் படிக்கிறது, ஜப்பானில் படிக்கிறது, அமெரிக்காவில் படிக்கிறது, அதே போல் வந்து கொடைக்கானல், ஊட்டி, அதே போல் சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிச்சுட்டு கடந்து கிடக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏழை பிள்ளைகள், வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது ஒரு கார்பெண்டருடைய பிள்ளைகள், ஒரு மண்படம் செய்யக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுடைய பிள்ளை, மிக சிறுபான்மை பிள்ளைகள் மட்டுமே பயிலக்கூடிய அரசாங்கத்துடைய பள்ளிகளை மட்டுமே நாங்கள் வந்து எங்களுடைய இருமொழி கல்வியை பண்ணணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? முதல்ல இந்த ஒரு காரணத்துக்காகவே திமுகவுடைய ஆட்சியை கலைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்காக மத்திய அரசு செய்யுமான்னு தெரியல. They have to be dissolved. அதாவது இந்திய அரசனுடைய அந்த கொள்கை பண்ணல அப்படின்னா டிஸ்பேரிட்டி பண்ணக்கூடாது. நீ கான்ஸ்டியூஷனில் வந்து பதவி ஏற்கிற போது நான் யாருக்கும் பாகுபாடு நடந்து கொள்ள மாட்டேன் என்பது தான் வந்து முதலமைச்சர் வந்து நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க. நான் ஏழை பிள்ளைக்கு வந்து இருமொழிக்குள்ளே வசதி படித்தவனுக்கு 3 மொழிக்குள்ளே நின்று எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அரசாங்கத்துடைய பள்ளிகளில் மட்டும் நான் வந்து அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஹூ ஆர் யூ? ஏன் மத்திய அரசு கைவிட்டி பார்த்துட்டு இருக்குது? ஏன் இந்த அரசை கலைச்சா என்ன ஆகி போயிடும்? ஏன் கலைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அப்படி தைரியம் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும். மத்திய அரசினுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கு வந்து மத்திய அரசுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் பேசாமல் இருக்கணும். நீங்கள் நடைமுறைப்படுத்தி எல்லா பிள்ளைங்களுக்கு நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு நீ கோர்ட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பிள்ளைகள் அரசாங்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், நான் ஏன் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் ஸ்டாலினுடைய பதில் என்னவா இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால் வந்து ஏழைகளை வஞ்சிக்கிற வேற வச்சுக்கூடாது. எல்லா காலகட்டங்களிலும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பால் ஏமாற்றுவார்கள் என்று நீங்கள் மடைமாத்திட்டு போகாதீங்க.
இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் தேசிய கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதனுடைய வழிமுறைப்படி தான் கல்வி கற்பிக்க வேண்டும். அது எத்தனை மொழி சொல்லிக்கும் தெரியாது ஆச்சுங்களா. அதனால தேசிய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தான் கல்வி இருக்கணும். இது மனசு வச்சு மத்திய அரசும் செயல்படணும், மாநில அரசும் செயல்படணும். சட்ட ரீதியா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், இல்லாட்டி பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க. பேசக்கூடாதுன்னா இது பத்தி பேச வேண்டாம், மத்திய அரசு இல்ல. அப்புறம் நீங்க சும்மா நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆமா, நீங்க நான் கேக்குறேன், இன்னைக்கு நாளைக்கு வெளியிடக்கூடிய அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய லோகோவை ரூ அப்படிங்கிற ஒரு எழுத்தை பயன்படுத்தி நம்ம தமிழக அரசு வெளியிட்டதுக்கு பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சரா முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறாரு. இது சரியா? ஒரு முதலமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதி கூட வச்சுக்கோங்க, இப்படி ஒரு விமர்சனம் ரூ அப்படிங்கிற ஒரு எழுத்தை பயன்படுத்துறதுக்காக இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை பாஜகவோட தலைவர் வச்சிருக்கிறாரு. இது திணிப்புன்னு எடுத்துக்கலாமா, ஒரு மோதல் போக்க உருவாக்கக்கூடிய சூழல் எடுத்துக்கலாமா? அதாவது நான் அதை பத்தி நீங்க சொல்றதை பத்தி எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச வரை பேசுறேன். ஆனா இந்த விஷயத்துல அதாவது இந்திய அரசியல் சாசனம் இந்தியாவுக்குடைய அனைத்து மக்களுக்குமானது. தேசிய கல்வி திட்டம் அனைத்து மக்களுக்குமானது, அனைத்து மாநிலங்களுக்குமானது. அது ஒரு மாநில அரசு செயல்படுத்த தவறினால் அந்த மாநில அரசை கலைக்கலாம், 356 பயன்படுத்தலாம். அதுதான், அது ஓகே, அது சட்ட ரீதியா. ஆனா இந்த லோகோல ரூ அந்த லட்சணைய வெளியீட்டுல அந்த இல்ல அது இல்ல, நீ இப்பதான் அது கேள்விப்படுறேன், மன்னிக்கவும். நான் அதை பத்தி சரியா தெரிஞ்சுட்டு நான் பதில் சொல்றேன். தொகுதி மறு வரையறை அந்த இதில் அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டணி, அதில் நீங்கள் பங்கு பெறல, என்ன காரணம்? அது ஏதாவது சார், இப்போ தொகுதி மறுவரையை பற்றி பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றிட்டாங்களா சார்? அது எப்போ வருதுன்னு தெரியல சார். பல முறை 25 வருஷம்லாம் தள்ளி வச்சுக்கிறாங்க சார். சரிங்களா? இந்திரா பேரில் 25 வருஷம் தள்ளி வச்சுக்கிறாங்க, வாஜ்பாயை 25 தள்ளி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியாதுங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த தொகுதி மறுவரையில் வேறு ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் என்பதற்கு உண்டான ஆதாரபூர்வமான தகவல் இருந்தால் அன்று அதை பேசலாம். ஆனால் அது எப்பொழுது வருமென்றே தெரியாத போது, அதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு இம்மியளவு ஒரு அசைவில்லாத போது அதை பற்றி இப்பொழுது பேசுவது என்பது இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டானது தான். அதுக்கு மத்திய அரசை டார்கெட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. அதைய மடை மாற்றி அவங்க கூட வச்சுக்கிறவங்க பேர் நீங்கள் சொன்னீங்களே, பல பேர் பிஜேபி தான். அதை டார்கெட் பண்ணி கொஞ்சம் பேர்த்த மீண்டும் அந்த சிறுபான்மைகள் இஸ்லாமியர்கள் அவங்கள வச்சுட்டு மீண்டும் 2026 வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எடுக்கக்கூடிய அரசியல் யுகம் தானே தவிர, இப்பொழுது தொகுதி மறுவரை பேச்சே இன்னும் மத்திய அரசிடமே எழலை. அதுக்குண்டான சட்டம் தமிழ்நாட்டில் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்படலை. அதனால் அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். இதுதான் ரூ தமிழ்நாடுன்னு போட்டிருக்காரு, லோகோ வெளியிட்டிருக்காரு. தமிழரால் வடிவமைக்கப்பட்டது, இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழக அரசு அது இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தமிழர் திமுக எம்எல்ஏவோட மகன் உதயகுமார் என்பவர் வடிவமைச்சாரு. அது தமிழக அரசு மாற்றிட்டு ரூங்கிறத தன்னிச்சையா முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். 2026 தேர்தல் கூட்டணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியும் மறைமுகமா பேசக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவோடு நீங்க கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க கேட்டீங்களா ஏன் புதிய தமிழகம் கலந்துக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதாவது முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் போது 96 எத்தனையோ முறை அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்த கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்திக்கிறார். 2 முறை 3 முறை அமைச்சராக கூட பேசுவாங்க. ஆனால் அதுபோன்று இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்களும் தெரியாது, எங்களிடத்தில் பேசவில்லை. 2வது ஒன்று அதான் பெருசு, அதை யார்கிட்டையும் பேச அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, ஒரு லெட்டர் வந்திருக்குது, அதோட சரி. அதுக்கு பிறகு அவர்கள் தொடர்பில் இல்லை. 2வது இவர்கள் அரசியல் செய்யறதுக்காகத்தான் இது பண்றாங்க. எனக்கே ஆச்சரியம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய அரசியலுக்கு எப்படி இறையானார்னு தெரியல. அவர் எதுக்காக அனுப்புறாருன்னே தெரியல. அவங்களுடைய அரசியலுக்குள்ள போனாருன்னா அவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு அந்த மறுவரையை எடுத்துட்டு அவங்க அகில இந்திய அளவுக்கு கொண்டு போறாங்க, தமிழ்நாடுன்னு கூட்டம் போடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு அரசியல் கொடுத்து போட்டு அங்கே போய் எப்படி நிற்க முடியும்? ஏன் எடப்பாடி அனுப்பிச்சாருன்னே தெரியல. இல்லை, அது உள்ளேயே போயிடக்கூடாதுங்க.
உள்ளேயே போயிருக்கூடாது. அவரே அதை அனுப்பி, அதாவது வந்து அவங்க அரசியலுக்கு தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வேதனைகளை, மக்களுடைய எதிர்ப்பை மடைமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் கூட்டத்துக்கு பிரதான எதிர்க்கட்சி அதுக்கு மேலே எதிர்ப்பு கொடுத்து தான் மக்கள் அறிக்கை கொடுத்தாலே மக்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அங்கே போய் எதுவும் எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இது முழுக்க முழுக்க இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மோட்டிவ். இது அரசியல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான செயல்ங்கிறதுனால தான் அதை முற்றாக புறக்கணிச்சோம். அதே எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது சந்தோஷம், அவர் செய்யணும், அவருடைய கடமையை அவர் செய்யணும்ல. அதிமுக இல்லை, அவரு தனக்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து அரசியல் பிளே பண்ற போது, தேர்தல் நோக்கி நெருங்கிட்டு வர்ற போது அந்த கூட்டத்துக்கு போயிடக்கூடாது. அதை அம்பலப்படுத்தணும், வெளியிருந்து அம்பலப்படுத்தணும். அது என்ன நோக்கத்தில் பண்றாங்க அப்படி. இன்னைக்கு என்ன ஆபத்து வந்தது? இன்னைக்கு அவங்க வந்து அதை கையில் எடுத்துட்டு எல்லா ஸ்டேட்டும் போறாங்க. நம்முடைய நிலைமை என்ன? அவங்ககிட்ட கொடுத்து போட்டு நம்முடைய பால் அவங்ககிட்ட எதிர்கிட்ட கொடுத்து போட்டா நம்ம எப்படி பால் போட முடியும், கோல் போட முடியும்? நம்ம போட வேண்டிய கோலை அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். மாநில உரிமையை வந்து பாதுகாக்கணும். அதன் அடிப்படையில் தான் கட்சிகள்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துட்டாங்க அப்படின்னு. இந்த மாநில உரிமை பாதுகாக்கணுங்கிற நிலைப்பாட்டில் புதிய தமிழகத்துக்கு சார், அதாவது மாநிலத்துக்கு உரிமை பறிபோனா தான் சார். அதை பற்றியே மாநில உரிமையே இங்கே இருக்கிறவங்க தானே பறிபோகுது சார். மணல் கொள்ளை அடித்தாங்க வச்சுங்களா. மாநில உரிமை வந்து ஆயிரக்கணக்கான லோடுகளில் கேரளாவுக்கு இன்றைக்கி வெள்ளம் கல் போகுது, இங்கே மணல் போயிடுச்சு. இந்தியா எல்லா பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குடைய மணல் கொள்ளை, கனிவள கொள்ளை, டாஸ்மார்க்கில் கொள்ளை, மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடியவர்களால் கொள்ளை போகிற போது முதல்ல இந்த கொள்ளையர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதுதான் தமிழ்நாட்டு மக்களை விடுதலை செய்வதற்காக ஆனால் முதல் பணியாக கருதுகிறேன். 2026 விடுதலை தமிழர் கட்சியோட நிலைப்பாடு அதிமுகவோடு அணியில சார் வந்து இப்போ எந்த கட்சியுமே கூட்டணியை பற்றி பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, வலுவான ஒரு கூட்டணி அமைப்பதற்காக புதிய தமிழகம் கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும். வலுவான கூட்டணி அமைப்பதில், அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டணி அமைஞ்சாதான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும். அதுதான் எங்களுடைய அஜெண்டாவும் கூட. தமிழ்நாட்டில் வெறும் கூட்டணி அல்ல, பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங் இந்த பவர். அதனால வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலை தான் 2026 அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு உண்டான பணியை புதிய தமிழகம் கட்சி செஞ்சிருக்குது. உரிய நேரத்தில் அதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வரும் என்று கருதுகிறேன். மாநில சுயாட்சி தான் சொல்றாங்க. விஜய் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்னு அறிவிச்சிருக்காரு. அவங்க கூட கூட்டணியா? நான் அதை முதல்ல சொன்னேன். யாரோட கூட்டணி இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை, கருத்துக்களே சொல்லுகிறோம். அவர் ஒரு கருத்து சொல்றாரு, நாம் ஒன்று சொல்றோம். அது எல்லாமே ஒன்றா. ஆட்சியில் பங்குன்னு இது வரைக்கும் வெளிப்படையா அறிவிக்கல. வெளிப்படையா அறிவிச்ச கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டில் இனிமேலும் தனி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆட்சி சொன்னாலே அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கணும். அது ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு கட்சி வந்தால் இந்த மாதிரி நிலையில் தான் இருக்குங்க. சட்ட ஒழுங்கு அப்படித்தான் இருக்கும், கனிவள கொள்ளை அப்படித்தான் இருக்கும், டாஸ்மார்க் ஊழல் இருக்கும், எதுவுமே மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் குவாலிட்டேட்டிவ் ஏதாவது வந்து ஒரு நல்ல மாற்றம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி அமையணும். கருத்து ஓகேங்க சார். ஆனா இந்த கருத்தை திமுக வெளியிடல, தாவேக தான் சொல்லியிருக்கு. அதனால விஜயோட கூட்டணிக்கு செல்றதுக்கு புதிய தமிழகம் தயாரான்னு கேட்க இல்ல சார். அதுக்கு உண்டான காலகட்டம் இன்னும் மேகம் கனிந்து வரலையே, அதெல்லாம் வரட்டுங்க. அது அதை பற்றி பேசுவோம். இப்போ யாரு எதுக்கு தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய சக்தி என்ன, நம்முடைய சக்தி என்ன, வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, எல்லாம் பார்த்துட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது வந்து 2026 ஒரு மெகா கூட்டணி அமையும். தமிழ்நாட்டுல பட்டியலின மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது அந்த மக்களுடைய வாக்குகளை பெருவாரியா பெறக்கூடிய அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் வந்து பெருசா குரல் எழுப்புறதில்லை. நீங்களும் சொல்றீங்க பட்டியல் சமூக இயக்கங்கள் வந்து குரல் கொடுக்கணும்னு. ஆனா பெருவாரியா வாக்கு வாங்குற இந்த அதிமுக அவங்க அதிமுக, திமுக இன்னும் பெரும்பாலான கட்சி, தமிழ்நாட்டுக்குரிய கட்சிகள் வந்து சாதிய மனப்பான்மையில் இருந்து அவர்கள் தங்களை இன்னும் விடுதலை செய்து கொள்ளவில்லை. அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை அந்த நிலையில் தான் இருக்கிறான். எல்லாமே கொள்கை பேசுறாங்க தவிர ஒருத்தர் கூட மனச்சாட்சியோடு இன்னும் சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அளவுக்கு வரல. எல்லா கட்சிகளும் தாங்களும் சமத்துவவாதிகளாக இருக்கிறாங்கிறது மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார்.